இன்னைக்கு நம்ம டெட் மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. 4:13, இந்த பக்கம் 64:x, இந்த பக்கம் என்ன நம்பர் என்னன்னு தெரியாது. இடையில பாத்தீங்களா 2 ரேஷியோ சிம்பிள் இருக்கா? இங்க 4:13, 64:x. இந்த இடத்துல 2 ரேஷியோ சிம்பிள், இதுக்கு பேர் வந்து ப்ரொப்போர்ஷன் சொல்லுவோம். ப்ரொப்போர்ஷன், அதாவது விகித சமம். விகித சமம்னு பேர். இந்த ரேஷியோவும் விகித சமத்துல இருக்கு அப்படின்னா இந்த மிஸ்ஸிங் டேர்ம் என்ன, எக்ஸோட வேல்யூ என்ன, இதான் கேள்வி. இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி செய்ய போறோம் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ப்ராடக்ட் ஆஃப் தி லாஸ்ட், அதாவது இதுக்கு பேரு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் சொல்லுவோம். 4 × x, அப்புறம் அந்த 13 × 64. விகித சமம்னு கொடுத்துட்டாங்கன்னா இதனுடைய பெருக்குத்தொகை இதனுடைய பெருக்குத்தொகைக்கு சமமா இருக்கும். அதாவது இடை எண்களின் பெருக்குத்தொகை, இடைன்றது சென்டர்ல உள்ளது, இடை எண்களின் பெருக்குத்தொகை ஈற்று எண்கள், ஈற்றுனா லாஸ்ட்ல உள்ளது, இடை எண்களின் பெருக்குத்தொகை ஈற்று எண்களின் பெருக்குத்தொகைக்கு சமம். எப்ப விகித சமமா இருக்கும் போது. ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர். ஓகே, அப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி எழுதிக்கிட்டேன். இடை எண்களின் பெருக்குத்தொகை ஈற்று எண்களின் பெருக்குத்தொகைக்கு சமம்னு எடுத்துக்கிட்டேன். 4 × x எதுக்கு ஈக்குவல்? 13 × 64க்கு ஈக்குவல். நமக்கு தேவை என்ன? இந்த எக்ஸ். அப்ப 13 × 64 இந்த பெருக்கல் 4 டிவைட் பண்ணி விட்டுருமா? அப்ப எக்ஸ் வேல்யூ என்ன வரும்? 16 × 4 64. இந்த 13ஐயும் 16ஐயும் பெருக்குனா அதான் நமக்கான ஆன்சர். 13 × 16 எவ்வளவு வரும்? 18, மீத 1, 6 1 7, 3 1. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 208. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்? விகித சமம் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ.